ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் பழைய நெய் டப்பா வச்சுருந்தீங்கன்னா அதை தூக்கி எறியாதீங்க. இன்றைக்கி அந்த நெய் டப்பாவை வச்சு அசத்தலான பிளான்டர் பாக்ஸாக மாற்றி ஆடி பட்டத்தில் நம்ம விதைச்ச கோழி கொண்டை, வாடாமல்லி, தக்காளி விதைகள் இப்போது நல்லா முளைச்சி வளர்ந்துருக்கு. அதை இந்த நெய் டப்பா பிளான்டர் பாக்ஸில் மாற்றி நடவு செஞ்சு அதிக செலவே இல்லாமல் 3 லேயர் ரேக் ஸ்டாண்டில் அரேஞ்ச் பண்ண போகிறோம். சின்ன இடமாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த 3 ஸ்டெப் ரேக் ஸ்டாண்ட் வச்சா உங்கள் டெரஸ் முழுக்க அழகாக மாறும். அதோட அதிக விளைச்சலையும் பார்க்கலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சைஸில் நம்ம பிளான்டர் பாக்ஸ் வெளியே வாங்கினா அதிக காசு கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும். அதனால் நாங்கள் பழைய இரும்பு கடைகளில், அந்த காய்லாங்கடைன்னு சொல்லுவாங்க, அந்த கடைகளில் நெய் டப்பா மொத்தமாக வாங்கி அதில் நம்ம பிளான்டர் பாக்ஸாக நாங்கள் மாற்றிக்கிட்டோம். நீங்களும் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணலாம். அதிக செலவு இல்லாமல் நம்ம பூச்செடிகள், காய்கறி செடிகள், குரோட்டன்ஸ் அதெல்லாம் வளர்க்குறதுக்கு இந்த நெய் டப்பா பயன்படும் உங்களுக்கு. இதை நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பெயிண்ட் அடித்து ஒரு நாள் ஃபுல்லாக காய விட்டு ஹோல்ஸ் போட்டு அடியில் ஹோல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு லேயராக காய்ந்த இலை சருகுகளை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே நிறையா டைம் சொல்லியிருக்கேன் மண் கலவை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு. அந்த மண் கலவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம அறுவடை செஞ்சு முடித்த நம்ம பாட்டிலேருந்து எடுத்த மண், அதோடு சேர்ந்து கொக்கோ பீட் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம வேரழுகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக வேப்பம் புண்ணாக்கும் ஆட் பண்ணியிருக்கோம். வெர்மி கம்போஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு லேயர் காய்ந்த இலை சருகுகளை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு எல்லா பாட்டிலையும் அந்த மண் கலவையை ஃபில் பண்ணிட்டோம். இப்போது நம்ம நெய் டப்பா பிளான்டர் பாக்ஸை ரேக் ஸ்டாண்டில் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சின்ன இடமா இருந்தாலும் நல்ல ஃபிட்டாகும் உங்களுக்கு இந்த நெய் டப்பா. நம்ம ஆடிப்பட்டத்தில் விதைச்ச கோழிக்கொண்டை பூ, வாடாமல்லி பூ, இன்னொன்று தக்காளி, இந்த 3ஐயும் நம்ம மாற்றி நடவு செய்ய போகிறோம். மாற்றி நடவு செஞ்சுட்டு அந்த நம்ம ஸ்டாண்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம், அதில் மாற்றி நடவு செய்யலாம் வாங்க. இப்போது கோழிக்கொண்டை பூச்செடியை நம்ம நடவு செய்யலாம். அதுக்குள்ளே மழை வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் கொடை பிடிச்சிட்டே உங்களுக்கு வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. எப்படியோ எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரியான மழை. நான் ஒவ்வொரு பாட்டிலையும் 4 வச்சுருக்கேன். 4 செடி வச்சுருக்கேன். ஏதாவது ஒரு சில செடி சரியாக வரலன்னா அதை நம்ம எடுத்துடலாம். ஸோ அதுக்காக 4 செடி வச்சுருக்கேன். கோழிக்கொண்டையும் வாடாமல்லி செடியும் ஃபுல்லாக நடவு செஞ்சு முடிச்சாச்சு. இந்த மழையிலையும் ஒரு வழியாக பாருங்கள், நம்ம அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளியை நடவு செய்யலாம் வாங்க. தக்காளியை இந்த எல்லா பாட்டிலையும் நான் 7 பாட்டிலையும் நடவு செய்ய போகிறேன். ஒவ்வொரு இதுலேயும் 4 வச்சுருக்கேன். எது திரட்சியாக நல்லா வளருதோ அதை விட்டுட்டு கொஞ்சம் சரியாக வளராமல் இருக்கிறத நம்ம எடுத்துடலான்றதுக்காக ஒவ்வொரு டப்பாலையும் 4 நாற்று நடவு செய்ய போகிறேன். நடவு செஞ்சு அதையும் முடிச்சாச்சு. ஒரு வழியாக மழையில் கஷ்டப்பட்டு நடவு செஞ்சு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனல் லுக்கு பாருங்கள். பார்க்கும்போதே நமக்கு ஒரு ஹாப்பியான ஃபீலை தருது. இந்த மழையில் நம்ம மொட்டை மாடியில் வச்சுருக்க செடிகள் எல்லாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். லேசாக ஒரு மழை துளி போட்டாவே போதும், எவ்வளவு செழிப்பாக இருக்குது பாருங்கள். இது முருங்கை மரம் எவ்வளோ உயரத்துக்கு போயிருக்கு பாருங்கள். பாரிஜாத பூ சூப்பராக எவ்வளோ அழகாக விரிஞ்சு பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்தது நம்ம மல்லி எவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள், மழை துளி பட்ட ஒன்று. இது ரோஜா மல்லின்னு சொல்லுவாங்க, அடுக்கு மல்லின்னு கூட சொல்லுவாங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். மொட்டுக்களும் நிறையா விட்டுருக்கு. பார்க்குறதுக்கே நம்மளுக்கும் ஒரு ஹாப்பியான ஃபீலை தருது. இந்த பூக்களை பார்க்கும்போது இந்த பூக்கள் மலைத்துளி பட்ட உடனே எவ்வளோ அழகாக பூத்து குலுங்குது பாருங்களேன். நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்க்குன்னு தனியாக ஒதுக்கி வச்சது. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்குறது கிழங்கு வகைகளாக வச்சோம். மஞ்சள், இஞ்சி, கஸ்தூரி மஞ்சள், விரடி மஞ்சள் எல்லாம் எவ்வளோ சூப்பராக செழிப்பாக வளர்ந்துருக்கு பாருங்கள். அது ஒரு லைன் ஃபுல்லாக ஒரு ரோவாக அடுக்கி வச்சுருக்கோம். சூப்பராக இருக்குது பாருங்களேன். நம்மளுக்கே ஒரு ஹாப்பியான ஃபீல் தருது. இது 10 மாதம் கழித்து நம்ம இதை அறுவடை பண்ணலாம். இப்போது 2 மாதம் ஆயிடுச்சு. இன்னும் 8 மாதம் கழித்து நம்ம அதை அறுவடை பண்ணலாம். மாடி முழுவதுமே பார்க்குறதுக்கே நம்மளுக்கு ஹாப்பியான ஃபீலை தருது. மழை துளி பட்ட உடனே அவ்வளோ சூப்பராக தளதளன்னு இருக்குது இலைகள் எல்லாம் பார்க்கும்போது. நீங்களும் மொட்டை மாடியில் இது போல் மாடி தோட்டம் வச்சிங்கன்னா உங்களுக்கும் ஒரு ஹாப்பியான ஃபீலை தரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பழைய நெய் டப்பாவை பயன்படுத்தி நீங்கள் பிளான்டர் பாக்ஸாக மாற்றி ரேக் ஸ்டாண்டு 3 லேயர் ரேக் ஸ்டாண்டு அரேஞ்ச் பண்ணி செலவே இல்லாமல் டெரஸ் கார்டனை அழகாக மாற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன இடமா இருந்தாலும் இந்த ஐடியா வச்சு எப்படி ஒரு அழகான மினி கார்டனை உருவாக்கலான்னு நீங்கள் பார்த்தீங்க. இது போன்ற 0 காஸ்ட் ரீசைக்ளிங் ஐடியாக்களுக்கு இன்னும் நிறைய இருக்குது. அதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கார்டன் ஐடியாக்களை ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு புது டிப்ஸோடு சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஹாப்பி கார்டனிங் அண்ட் ஹாப்பி சிக்கன் ஃபார்மிங்.